அவர் விரும்புகிற ஒரு தொகுதி இருக்கு. நான் என்ன சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் எண்ணங்கள் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக என்ன செய்வீங்க, நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கக்கூடிய தொகுதி ஒன்று இருக்கா நம்ம விட்டு கொடுப்போம். யார் ஜெயிச்சா நமக்கு என்ன, அதை நினைக்கல. ஆமா, அது அவர் நினைக்கல. அப்ப அதை எப்படி மக்கள் பார்ப்பாங்கன்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜக இருக்கக்கூடிய தற்போதைய தலைவர்களும் இதை விரும்பல, அவர் வந்தா ஜெயிச்சுருவாரு, வளர்ந்துருவாரு, நமக்கு பேர் கிடையாது. நீங்க நினைக்கிற நீங்க பேசுறீங்க, நான் இப்ப அதுதான் நான் சொல்றேன். இப்ப அதான் நடந்து கொண்டு இருக்கின்றதுங்க. ஏன் எந்த தொகுதியிலும் வேட்பாளர் சரியில்லைங்க. அண்ணாமலை தொகுதி மட்டும் நான் பேசிட்டு இல்லை, எந்த தொகுதியும் வேட்பாளர் சரியில்லை. எனக்கு பெரிய ஒரு பயம் உண்டாயிடுச்சு. என்னன்னா, இவ்வளவு நாள் பேசணும் தான் வேஸ்டா போச்சு இல்லை. போன பேட்டியில் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், நான் இதே காரியத்தை தான். இப்போ ஒன்றும் நேரம் கெட்டு போலியே, இன்னும் டைம் இருக்குது. நம்முடைய எண்ணம் என்னன்னா, நான் ஜெயிக்கணும், அவ்வளோதான்.